ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். அண்டு இது அதோட செகண்ட் பார்ட். ஓகேவா, நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனில் தான் அந்த மிலிட்ரி கிரவுண்டை தான் காட்டுறோம். ஜங்குக் தான் பயங்கரமாக உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருக்காரு. அது உட்காந்து எக்ஸசைஸ் பண்ண எல்லா சோல்ஜர்ஸும் அப்படியே வியந்து பார்க்குறாங்க. ஏன்னா ஒரு நிமிஷம் கூட கேப் விடல. உட்காந்து டக்கு 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 டக்குன்னு எல்லா எக்ஸசைஸும் பண்ணி முடிக்கிறாரு. ஸோ அங்கே இருக்கிற கொஞ்சம் ஜங்குக்கோட கொஞ்சம் சீனியராக ஒருத்தவங்க இருப்பாங்க, ஹெட்டு மாதிரி. ஸோ அவங்க ஜங்கக் நிறுத்த அப்படின்னு சொல்லவும் ஜங்குக்கும் நிறுத்திட்டு சார் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாரு. சொல்லிட்டு அடிச்சுட்டு சார் அப்படின்னு சொல்லுவான். இங்கே பாரு, நீ அங்கே லெபராட்டரி இருக்குல்ல, நீ அங்கே போய் செக்யூரிட்டியாக நிற்பேன் இல்லை. ஏன்னா அங்கே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஒருத்தவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பாதுகாப்பாக நிறையா பேர் போய் நிற்கணும். அண்ட் ஏன் அங்கே போய் நீங்கள் அவங்கள நிற்க சொல்கிறேன்னா, அங்கே தீவிரவாதிகள் அதிகமாக இருக்காங்க. ஸோ நீங்கள் போய் நின்று தான். ஸோ ஜங்குக்கு இதை கேட்டுட்டு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு போகிறாரு. கொஞ்சம் சோல்ஜர்ஸ் வர ஜங்குக்கும் போகிறாரு. எங்கன்னா லெபார்ட்ரி லேப் தான், எங்கே நம்ம டே இருக்க சைடு தான். ஸோ நம்ம இப்படியே கட் பண்ணி நம்ம டே சைட் காட்டலாம். ஸோ டே தான் தீவிரமாக எல்லா கெமிக்கல்ஸும் வச்சு ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இந்த கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன பண்ணுன்னா, ஆக்சுவலாக அவர் என்ன முயற்சி பண்ணுறாரு, அந்த நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் க்யூர் ஆகணும், அந்த கேன்சர் பேஷண்ட்டுன்னு சொல்லுவாங்களடா, அவங்கள க்யூர் பண்ணணும் அப்படின்னு டே எடுக்கிற முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் அது ரொம்ப கஷ்டம்ல கேன்சரை போக்குறது. ஸோ அதுக்கு தான் முயற்சி பண்ணுறாரு. இப்போ டே தான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்கே பாருங்கள், எல்லாருமே கரெக்டாக அந்த ரியாக்ஷன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா வேறு ரியாக்ஷன் வந்துடுச்சுன்னா வேறு ஏதாச்சும் டிசீஸ் வந்துட போகுது அப்படின்னு சொல்லி ஜாக்கிரதையாக பண்ணிகிட்ருக்காங்க எல்லாருமே. அண்ட் இப்போ டக்குன்னு என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் தட்டி விட்டால் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை தட்டி விட்டு அது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனாக மாறி ஏதோ ஒரு பெரிய வெளிச்சமாக மாறுது. டேவும் என்ன என்ன நடக்குது அப்படின்னு ஒரு மாதிரி ஷாக்காக கேட்குறாரு. அது ஒரு 5 நிமிஷம் ப்ராசஸ் ஆகிறதுக்குள்ளேட்டியும் ஒரு ரியாக்ஷன் ஆகி ஒரு கெமிக்கல் மாதிரி உருவாகி அது அப்படியே ஒரு கிளாஸ்குள்ளே ஸ்டோர் ஆகிடுச்சு. டே பார்த்துட்டு இது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்க்குறாரு. ஸோ டேவோட ஹெட் ஆஃபீஸர்னு ஒருத்தவங்க இருப்பாங்கடா. ஸோ அவர் பார்த்துட்டு இது என்ன இருக்கிட்ட அப்படின்னு கேட்போம். சார் எனக்கே தெரில சார், அவர் ஏதோ ஒன்று தட்டி விட்டார், ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்துடுச்சு. ஸோ இது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குவோம். டெஸ்ட்டு தான் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவோம். சார் ஆனால் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா, ஸோ அந்த ஹெட் ஆஃபீஸர் கேட்டுட்டா ஒன்றும் பிரச்சனை ஆகாதுன்னு நம்பிக்கையோட நம்ம ஏதாச்சும் ஒரு சின்ன அனிமலோட நம்ம டெஸ்ட் பண்ணி வேணால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. வித்தின் 2 செகண்ட்ஸில் அந்த எலி அப்படியே இது மாதிரி ஆயிடுச்சு. எப்படி சொல்கிறது, வெந்து புண்ணாகி ஒரு மாதிரி ரணகோணமாக இருக்குது. அது அப்படியே கடிக்க வருது எல்லாத்தையும். டே இதை பார்த்துட்டு எல்லோரும் ஓடுங்க அப்படின்னு சொல்லவும் எல்லோரும் தெரிச்சடிச்சு ஓடுறாங்க ஒவ்வொரு முக்கிலும். ஸோ ஒவ்வொரு முக்கு சைடில் ஒவ்வொருத்தர் போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த எலி அந்த ஹெட் ஆஃபீஸரோட கழுத்தை கடிச்சு அப்படியே போயிடுச்சு. அது அந்த ஹெட் ஆஃபீஸர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஜாமி ஆகிடு அப்படின்னு பாடுறாரு. எல்லாருமே அதை பார்த்துட்டு அவ்வளோ ஷாக். டேக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்னோட இப்படி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாரு. என்னவா இருக்கும் இது அப்படின்னு கத்துறான். இது ஜாம்பி வைரஸ் அப்படின்னு கத்துறான். அந்த கத்தல் கேட்டோன்னா அந்த ஹெட் ஆஃபீஸர் ஜாம்பியாக மாறினார்ல, அவர் அப்படியே திரும்பி அந்த மனுஷனை துரத்த ஆரம்பித்தா அப்படியே பிடிச்சி கட்டிச்சு அவரை பிடிச்சி ஜாம்பியாக்கிட்டாரு. ஸோ டேவு இங்கே யாரும் நிற்காதீங்க, யாரும் சத்தம் போடாமல் தயவு செஞ்சு சீக்கிரம் போங்க அப்படின்னு அலாட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அந்த லேபே ஒரு மாதிரி போகுது. ஸோ வெளியே தாண்டா ஜங்குக்கு அங்கே இருக்க எல்லா சோல்ஜர்ஸும் நிற்கிறாங்க. ஸோ இந்த சவுண்டில் கேட்டோன்னே ஜங்குக்கு ஏதோ ஒரு டவுட்டு.
ஸோ ஜங்குக்கும் ஒரு துப்பாக்கி எடுத்துகிட்டு உள்ளே வராரு. பொறுமையாக உள்ளே வராரு. எதுவுமே தென்படலை. பொறுமையாக உள்ளே வந்துடுறாரு. வந்து பார்த்தா 2 ஜாம்பிஸ் நிற்கிது. சீக்கிரம் இதை பார்த்துட்டு என்ன நடக்குது இங்கே அப்படின்னு அவருக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஷூட் பண்ணார். ஒரு 2 தட்டி கன்ஷூட் பண்ணவும் இன்னொரு உயிருள்ள ஜாம்பி வந்து ஜங்கோக்கை பார்த்துட்டு ஜங்கோக் துரத்துது. ஸோ ஜங்கோக்கும் முடிஞ்ச அளவு ஓடிட்டுருக்குது. இப்போ டே வந்து ஒரு சைடு ஒளிஞ்சிருப்பார், ஒரு செவத்து ஓரமாக ஒளிஞ்சிருப்பார். டே வந்து ஜங்கோக் ஓடுறதை பார்த்துட்டு டக்குன்னு வந்து அந்த சைடு தான் ஓடிட்டுருப்பார். ஸோ டக்குன்னு கையை பிடிச்சி வந்து இடிச்சிட்டு டே பக்கத்துலேயே நிற்க அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லவும் ஜேக்கியும் கொஞ்சம் அமைதியாக இருக்காரு. அந்த ஜாம்பியும் அந்த க்ராஸ் பண்ணி போயிடுச்சு. ஜேக்கியும் இதெல்லாம் பார்க்குறாரு. அவருக்கு இங்கே என்ன நடக்குது, என்ன நடந்துச்சு ஒன்றுமே புரியலை. அப்படியே என்ன நடக்குது, என்ன நடந்துச்சு அப்படின்னு டேக்கிட்டு கேட்கவும், இதெல்லாம் சொல்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லை, இப்போ நம்ம ஏதாச்சும் சத்தம் போட்டோம்னா அந்த ஜாம்பி வந்துடும் அப்படின்னு சொல்லவும் ஜிக்கி இதை கேட்டுட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெளியே வந்து போக ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் போக முடியல. ஏன்னா ஒரு ஜாம்பியை வந்து ஜிக்கி வந்து சுட்டுட்டாரு, இன்னொரு ஜாம்பி வந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஜாம்பி வந்து மற்றவங்கள தேடி கண்டுபிடிச்சி அதை போய் ஜாம்பி ஆக்கிட்டுருக்கு. ஸோ எல்லாம் டே பார்த்துட்டு எப்படி தப்பிக்க போகிறோம் அப்படின்னு ஒன்றுமே தெரியல. ஓகே செல்லக்குட்டி, நான் இந்த பாட்டை இங்கே முடிச்சிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட் நாளைக்கு வந்துடும். ஒருத்தவங்க டிமார்ட் காலனியோட பார்ட் 2 வந்து போட சொன்னீங்க. வெயிட் பண்ணுடா, நான் வந்து போடுறேன், ஓகேவா? அண்ட் என்னால் டெய்லி லைவ் வர முடியாது, எப்பயாச்சும் வந்தால் வருவேன், ஓகேவா? அண்ட் இன்னொரு விஷயம், லைவ் போடுங்கன்னு சொல்கிறீங்க. லைவ் வந்தால் யாரும் வர மாட்டேங்கிறீங்க. ஸோ நான் வந்து எப்போயாச்சும் தாண்டா போடுவேன். ஒரு 3 days கழிச்சு ஒன்ஸ், இல்லாட்டி 4 days கழிச்சு ஒன்ஸ், அந்த மாதிரி தான் போடுவேன் இனி, ஓகேவா? ஓகே செல்லக்குட்டீஸ், பி சேஃப், ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. பாய்.